श्रीमते रामानुजाय नमः. रामानुजय दयापात्रम ஞானவைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வோருக்கு வானேற போமலும் வாழ்வு. அனைவருக்கும் அடியார் நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகன் அருளி செய்த அர்த்த பஞ்சகத்தின் இரண்டாவது பாசுரத்தை இன்று அனுபவிக்கலாம். இந்த இரண்டாவது பாசுரத்தும் கீழே வந்தடையன்னு சொல்லியிருந்தா போல பிரம்மஸ்வரூபம், பெருமானுடைய ஸ்வரூபம் நினைவில் கொள்க. மிக்க இறைநிலை மெய்யாம் உயிரிநிலை தக்க நெறி தடையாகி தொக்கியல் ஊழ்வினையும் வாழ்வினையும். ஓகே, இதுதான் 5 விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய 5 விஷயங்கள். அதில் ஒவ்வொன்றுக்கும் 2 பாசனம் சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். இதில் பிரம்மஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு இரண்டாவது பாசுரத்தை இன்று அனுபவிக்கலாம். பாசுரத்தை வாசிக்கிறேன், அப்புறம் அதில் என்ன விஷயம் இருக்குன்றதை பார்க்கலாம். உள்ள பொருள் அனைத்துக்கும் உருவநிலை கருமங்கள் தெல் இசைவின் வசமாகி திகழ்ந்து உயிராய் உரைகின்றான். நல்லிருள் தீர்த்து அடியவர்க்கு நலங்கொடுக்கும் திருவுடனே வள்ளல் அருளாரல் எனும் வாரண வெறுப்பு இறையவனே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். உள்ள பொருள் அனைத்துக்கும், அதாவது ஜகத்தில் எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு. இந்த எல்லா வஸ்துக்களுக்குமே பெருமாள் என்னவா இருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். இருக்கிற எல்லா ஒரு கல்லாக இருக்கட்டும், இல்லை ஒரு மண்ணாக இருக்கட்டும், ஒரு அடியன் இப்போ சொல்லிட்டு இருக்கிற செல்ஃபோனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே என்னவா இருக்கிற பெருமாள் அப்படின்றத பார்க்கலாம். உள்ள பொருள் அனைத்துக்கும் உருவ நிலை கர்மங்கள், அதனுடைய உருவம், அதனுடைய நிலை, அதனுடைய கர்மங்கம். உருவம் அப்படின்னாக்கா அதனுடைய ஷேப், அந்த ஆப்ஜெக்டுடைய ஷேப். இப்போ ஒரு மனுஷன் அப்படின்னாக்கா இப்படி இருக்கணும், தலை கை கால் அப்படின்றது இருக்குது. ஒரு மாடு அப்படின்னாக்கா 4 கால் அப்படின்றது இருக்குது. 4 கால் மட்டும் இல்லை, குதிரைக்கும் 4 கால் தான், நாய்க்கும் 4 கால் தான், அது சொல்ல வரல அடியன். ஒவ்வொரு வஸ்துவுக்குமே ஒரு உருவம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த உருவத்தை தீர்மானிக்கிறது பெருமாள் தான். அதனுடைய நிலை அப்படின்னாக்க இப்போ அந்த ஜீவாத்மா சித்து அச்சித்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஆத்மா எத்தனை நாள் இருக்கும் அப்படின்றத அந்த நிலை, அதனுடைய அதையும் தீர்மானிக்கிறது ஸ்ரீமன் நாராயணன் தான், பரம்பொருள் தான். அது காஞ்சி பெருமாள் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் அவருடைய நிர்வாகம். கர்மங்கள், அது என்ன வேலை செய்யணும், எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்றது இப்போ கர்மங்கள்ன்றத விட அதனுடைய குணங்கள். அப்படி இப்போது ஒரு நெருப்பு அப்படின்னாக்கா அது சுடும். நெருப்பு நேரம் சுடாது. நெருப்புக்கு சுடுற தன்மையை கொடுத்தது ஸ்ரீமன் நாராயணன் தான். ஒரு ஐஸ் சில்லுன்னு இருக்குது அப்படின்னாக்க ஐஸ் சில்லுன்னு இருக்காது. ஐஸுக்கு சில்லுன்னு இருக்கணும் அப்படின்றது இது பண்ணது ஸ்ரீமன் நாராயணன் தான். சங்கல்பத்தை பண்ணது ஸ்ரீமன் நாராயணன் தான். அதுதான் சொல்கிறது. உள்ள பொருள் அனைத்துக்கும் உருவ நிலை கர்மங்கள், அதனுடைய உருவம், அதனுடைய நிலை, அது என்ன செய்யணும் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது தெல்லி சிவன் வசமாகி. இந்த தெல் அப்படின்னாக்க தெளிந்த, இந்த இடத்துல இசை அப்படின்னாக்க சங்கல்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த சங்கல்பத்தின் வசமாக திகழ்ந்து உயிராய் உரைகின்றான். அதுக்குள்ள அந்தராமியாக இருக்கும். திகழ்ந்து உயிராய் உரைகின்றான். ஏன்னா இந்த சரீரம் அப்படின்றதுக்கு அறிவு கிடையாது. இது ஒரு அச்சித்து. உள்ளே இருக்கிற ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரம் இயங்கின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சரீரம் ஒரு ஆத்மா கல்வி போயிட்டார் அப்படின்னாக்க சரீரம் விழுந்துடும். அதுதான் சொல்கிற திகழ்ந்து உயிராய் உரைகின்றான். அந்த ஆத்மாவுக்குள்ள அந்தராமியாக இருக்கிறது ஸ்ரீமன் நாராயணன் உரைகின்றான். இது எல்லாமே நம்ம நினைவில் கொள்ளணும். இது எல்லாமே பரமாத்ம ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். நல்லிருள் தீர்த்து அடியவர்க்கு. நல்லிருள், இருள்னாக்க இந்த சம்சாரம் தான். இந்த இருளை தீர்த்து அடியவருக்கு, பெருமாளை ஆசிரிய வச்சவாளுக்கு நலம் கொடுக்கும் திருவுடனே, அந்த வைகுந்தம் கொடுக்கும். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னாக்க பெருமாள் மட்டும் கொடுக்கறது இல்லை. சம்பிரதாயத்தில் எப்பவுமே நாராயணா அப்படின்னு சொல்கிற வழக்கமே கிடையாது. ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு தான் சொல்லுவா. அதுதான் இங்கே சொல்லியிருக்கா. நல்லிருளும் கொடுக்கும் திருவுடனே. அந்த திரு அப்படின்னாக்க மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதில் நலன் கொடுக்கும் திருவுடனே அந்த பெருந்தேவி தாயாரோட இருக்கிற பெருமாள் வள்ளல் அருளாளர் எனும். வள்ளல் அருளாளர் எனும். எதுக்கு 2 சப்தம் சொல்கிறார்? வள்ளல்னாலும் ஒன்று தான், அருளாளர்னு தான். ஏன் அப்படி சொல்கிறாக்க, இதுக்கு ஆச்சாரியர்கள் சொல்கிற விளக்கம் என்ன அப்படின்னாக்க, வள்ளல் அப்படின்றவர் கேட்டாக்க கொடுப்பார். அருளாளர் அப்படின்னாக்க கேட்காமலே கொடுப்பார். அதுதான் இப்போ காஞ்சி பெருமாள் நம்ம கீழே திருச்சினமாலையிலே பார்த்தோம். கருத வரம் கொடுக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். நம்ம நினைச்சாலே கொடுக்கறது அருளாளர். நம்ம போய் கேட்டாக்க கொடுக்கறது வள்ளல். அதுதான் வள்ளல் அருளாளர் எனும் வாரண வெறுப்பு இறையவனே.
வாரணம் அப்படின்னாக்க யானை அப்படின்னு சொல்லி அர்த்தம். வெறுப்பு அப்படின்னாக்கா மலை. அந்த யானை மலை மேலே இருக்கிற காஞ்சி பேரலாளர் சுவாமி பெருமாள், தேவராஜ பெருமாள் அவர் தான் வந்து கொடுக்குறார் அப்படின்றது வந்து இந்த 2வது பாசுரத்தில் சொல்லியிருக்கார். இதோட வந்து பரமாத்ம ஸ்வரூபம் வந்து முடிகிறது. அடுத்த பாசுரத்தில் வந்து 3வது பாசுரத்தில் ஜீவாத்ம ஸ்வரூபத்தை வந்து சொல்கிறார். அதை நாளை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.